ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம் வெல்த் கிரியேட்டர்ஸ், நான் உங்கள் பிரவீன் ராஜா. வெல்கம் டு ராஜாஸ் வெல்த் ஹப். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ தெளிவா புரிஞ்சதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு 70% உங்களுக்கு கிளியர் ஆகியிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு கேட்ட உடனே உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது என்ன? ரிஸ்க், லாஸ், ஸ்கேம், கேம்பிளிங். கரெக்டா? இது எல்லாருக்கும் வர்ற பயம். நானும் இதே பயத்துல தான் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனா பேங்க்ல பணம் வச்சா 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம பணம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. இன்ஃப்ளேஷன்னால இன்னைக்கு 100 ரூபாய்க்கு இருக்கிற வேல்யூ 10 வருடம் அப்புறம் அந்த வேல்யூ இருக்காது. இதை பீட் பண்ண நமக்கு ஒரு சிஸ்டம் தேவை. அந்த சிஸ்டம் பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு எல்லாருக்கும் இருக்கிற டவுட்ஸை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் டவுட், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஒரு கம்பெனி இருக்கு, பிசினஸ் நல்லா போகுது, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா எக்ஸ்பேண்ட் பண்ண 100 கோடி தேவைப்படுது. இப்போ கம்பெனி ஓனர் யோசிக்கிறார், பேங்க்ல லோன் வாங்கலாமா? லோன் எடுத்தா என்ன நடக்கும்? இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐ, பிரஷர். ஸோ அவர் வேற ஐடியா பண்ணுறார். கம்பெனி ஓனர்ஷிப்பை சின்ன சின்ன பார்ட்ஸா டிவைட் பண்ணுறார். அந்த ஒரு சின்ன பார்ட்டுக்கு பேர் தான் ஷேர். இப்போ நீங்க இந்த ஷேரை வாங்கினா நீங்களும் ஒரு சின்ன ஓனர். ஸ்டாக் மார்க்கெட் இது கம்பெனிக்கும் நமக்கும் இடையில 2 பேரையும் இணைக்கிற பிரிட்ஜ் மாதிரி. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். இது கிளியர் ஆகிருச்சா? அடுத்து செகண்ட் டவுட், ஒரு ஷேர் இருந்தா என்ன பவர்? இத பாப்போம். ஒரு ஷேர் இருந்தா எனக்கு என்ன பவர்? ஹானஸ்டா சொல்றேன், பவர் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா கம்பெனி க்ரோ ஆனா ப்ராஃபிட் பெருசாகும், ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 5 இயர்ஸ்ல 200 ரூபாய் ஆகுது. அப்போ நம்ம பணம் வளரும். இதுதான் வெல்த் கிரியேஷன். டெய்லி ட்ரேட் பண்றதுனால இல்ல, லாங் டேர்ம் டைம் கொடுத்தா இது நடக்கும். இது புரிஞ்சுதா? அடுத்து தேர்ட் டவுட், கம்பெனி லாஸ் ஆனா என்ன ஆகும்? இது ரொம்ப முக்கியமான பயம். கம்பெனி லாஸ் ஆனா என்ன ஆகும்? நமக்கும் லாஸ் ஆகும். ஆனா ஒன் இம்பார்ட்டன்ட் ட்ரூத், கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனாலும் நீங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க தேவையில்லை. மேக்சிமம் லாஸ் அந்த கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட் மட்டும்தான். அதனால தான் ஒரே கம்பெனியில எல்லா பணமும் போடக்கூடாது. நல்ல கம்பெனிஸை செக்டர் வைஸா செலக்ட் பண்ணி பணத்தை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ணுனா கண்டிப்பா லாஸ் ஆகாது. இது புரிஞ்சுதா? அடுத்து ஃபோர்த் டவுட், ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு தேவையா? கவர்மெண்ட் இருக்கு, பேங்க் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு? சிம்பிள் டிஃபரன்ஸ். பேங்க் இது பணம் சேவிங்ஸ் டூல், ஸ்டாக் மார்க்கெட் நம்ம வெல்த் கிரியேஷன் டூல். சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? கவர்மெண்ட் கூட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுது. எல்ஐசி, எஸ்பிஐ, இபிஎஃப் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரியா? அடுத்து ஃபிஃப்த் டவுட், ஸ்கேம் பண்ணுவாங்களா? பயம் நேச்சுரல் தான். யார் வேணாலும் ஷேர் செல் பண்ணுவாங்களா? நோ. இந்தியால சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். செபி இருக்கு, என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்கு. செபி பெர்மிஷன் இல்லாம ஒருத்தனும் ஷேர் செல் பண்ண முடியாது. இப்போ நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு. கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாட்ச் பண்றாங்க. ஸோ பயப்படாதீங்க. அடுத்து சிக்ஸ்த் டவுட், ஷேர் எப்படி வாங்குறது? டிரெக்டா நம்ம நேரா போய் கம்பெனிஸ் கிட்ட வாங்க முடியாது. பணத்தை வைக்கிறதுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கிற மாதிரி ஷேர் வாங்கி வைக்கிறதுக்கு டிமேட் அக்கவுண்ட்னு ஒன்று இருக்கு. அதை ஓபன் பண்ணுனா தான் ஷேரை வாங்கி வைக்க முடியும். டிமேட் அக்கவுண்ட்டை என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் இவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. இவங்க கிட்ட தான் நம்ம வாங்குற ஷேர் சேஃபா இருக்கும். அப்போ ஷேர்ஸ் எங்க இருக்கும்? டிமேட்ல. டிமேட்னா டிஜிட்டல் கபர்ட். டிமேட் இல்லாம ஷேர் வாங்க முடியாது, செல் பண்ண முடியாது. சரியா? இது புரிஞ்சுதா? அடுத்து செவன்த் டவுட், டிமேட் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்ணுவது? இது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் இவங்கிட்ட நம்ம டிரெக்டா போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது. இவங்க சில புரோக்கர்ஸ்க்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ற ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் நமக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்
ஏஞ்சல் ஒன் இது மாதிரியான செபி ரெஜிஸ்டர் புரோக்கரேஜ் ஆப் இருக்கு. அதுல நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும். ஆப் க்ளோஸ் ஆனா என் ஷேர்ஸ் என்ன ஆகும்? இது எல்லாருக்கும் வர டவுட் தான். இந்த ஆப்ஸ்லாம் டிமேட் மெயின்டைன் பண்ணல. ஆக்சுவலா மெயின்டைன் பண்றது NSDL CDSL தான் மெயின்டைன் பண்ணுது. ஈஸி எக்ஸாம்பிள், புரோக்கர் இது ஷாப் மாதிரி, டிமேட் இது லாக்கர், NSDL CDSL இவங்க RBI மாதிரி. ஸோ புரோக்கர் க்ளோஸ் ஆனாலும் உங்க ஷேர்ஸ் சேஃபா இருக்கும். டிமேட் அக்கவுண்ட் நம்பர் வச்சு வேற புரோக்கர்ஸ்ல ஓபன் பண்ணிக்கலாம். இல்லனா ஷேர்ஸை செல் பண்ணிட்டு அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். இது புரிஞ்சுதா? அடுத்து 8th டவுட், ட்ரேடிங் அக்கவுண்ட்னா என்ன? ட்ரேடிங் அக்கவுண்ட் இது புரோக்கரேஜ் ஆப்ல நம்ம ஷேர் வாங்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அக்கவுண்ட் நேம் தான் ட்ரேடிங் அக்கவுண்ட். நம்ம வாங்கின ஷேர் ஸ்டோர் ஆகிறது டிமேட் அக்கவுண்ட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஷேர் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ற அக்கவுண்ட் தான் ட்ரேடிங் அக்கவுண்ட். புரோக்கரேஜ் ஆப் சேம் டைம்ல ட்ரேடிங் அக்கவுண்ட் அண்ட் டிமேட் அக்கவுண்ட் இரண்டும் ஓபன் பண்ணி கொடுத்துரும். ஆப்ல இருக்கிற அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட், அதுல ஷேர் ஸ்டோர் ஆகிற அக்கவுண்ட் டிமேட் அக்கவுண்ட். இது கிளியர் ஆகிருச்சா? ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு, டிமேட் அக்கவுண்ட் ஷேர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு, நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் மணி வச்சிருக்கிறதுக்கு. எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கலாம், அது டிமேட் அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் வாங்க முடியாது. இது புரிஞ்சுதா? அடுத்து 9th டவுட், ஆப் சேஃபா? ஆப் பணம் ஸ்டோர் பண்ணல, பணம் பேங்க்ல இருக்கும், ஷேர்ஸ் டிமேட்ல இருக்கும். ஆப் ஜஸ்ட் பிரிட்ஜ் மாதிரி தான். இது புரிஞ்சிருச்சா? அடுத்து 10th டவுட், கேரண்டி இருக்கா? ஹானஸ்டா சொல்றேன், சிஸ்டம் சேஃப், ஆனா ப்ராஃபிட் கேரண்டி இல்ல. ஸ்கில் இருந்தா ரிவார்டு, ஷார்ட்கட்ல போனா பணம் லாஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியால ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வந்தா கண்டிப்பா வெல்த் கிரியேட் பண்ண முடியும். நிறைய பணம் பண்ணலாம். அதுக்கு டிசிப்ளின் இருக்கணும். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனிஸ் பத்தின புரிதல் இருக்கணும். அதோட ஃபியூச்சர் எப்படின்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நிச்சயமா பணம் பண்ணலாம். இந்த டவுட்ஸ்லாம் பிகினருக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவா புரிஞ்சதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு 70% கிளியர் ஆகியிருக்கும். சரி, இப்போ பிகினர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிகினர் செய்யற பெரிய தப்பு மத்தவங்க சொல்ற ஸ்டாக் டிப்ஸ் நம்பி இன்வெஸ்ட் பண்றது. ஒன் டேல பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது. சின்னதா ப்ராஃபிட் பார்த்ததும் கடன் வாங்கி அல்லது பேங்க்ல லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்றது. இது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி நிறைய பேர் பண்ணி லாஸ் ஆகியிருக்காங்க. கம்பெனி பத்தி ஸ்டடி பண்ணாம இன்வெஸ்ட் பண்றது, இது எல்லாமே ரொம்ப டேஞ்சர். இப்படி பண்றதுனால தான் லாஸ் வருது. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றவங்க ப்ராஃபிட் பண்றாங்க. என்னன்னு தெரியாம இன்வெஸ்ட் பண்றவங்க லாஸ் பண்றாங்க. புரிஞ்சுதா? ஸ்டாக் மார்க்கெட் பயம் இல்ல, நாலேஜ் இல்லாம உள்ள வந்தா தான் பயம். இது ஸ்டாக் மார்க்கெட் பத்தின அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் கொடுங்க, பேஷியண்டா இருங்க, வெல்த் கிரியேட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் உங்க எனிமி இல்ல, கரெக்டா யூஸ் பண்ணா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்டாக் மார்க்கெட் தகவல்கள் தெரிஞ்சுக்கணுமா? ராஜாஸ் வெல்த் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒருத்தரோட ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோல டிமேட் ஓபன் பண்றது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். நன்றி.